என் தங்கமே, இன்று இரவு நீ மெழுகுவர்த்தியை ஏற்றும் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகிறது. மெழுகுவர்த்தியின் தீப்பொறியை பார்த்து கொண்டே உன் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும் கனவையும் ஆசையையும் நினை. அந்த ஒளி உன் மனசுக்குள் இருந்த இருண்ட பயங்களையும் கவலைகளையும் கரைத்துவிடும். மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டு இருக்கும் நேரம் அது வெளியில் மட்டும் ஒளி தரவில்லை, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் கதவையும் திறந்து விடுகிறது. என் குழந்தையே, நீ நினைத்திருக்கும் அந்த ஆசை எவ்வளவு சாத்தியமில்லாதது போல தோன்றினாலும் அது உன் விதியில் எழுதப்பட்ட ஒன்று என்பதை நான் உனக்குச் சொல்லுகிறேன். ஒவ்வொரு தடையும் உன்னை சோதிக்க தான் வந்தது, உன்னை தள்ளிப்போட அல்ல. இன்று இரவு மெழுகுவர்த்தியை ஏற்றி நிதானமாய் உன் ஆசையை மனதுக்குள் சொல்வாய். அது உன் ஆன்மாவின் சக்தியுடன் பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். பிரபஞ்சம் அதை கேட்டு அதை நிறைவேற்ற உனக்கு வழிகளை திறந்து வைக்கும். என் பிள்ளையே, உன் ஆசை நிறைவேறாமல் போன அந்த தருணங்களை நினைத்து உன் இதயத்தை வலிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அது தாமதமானதே தவிர மறுக்கப்படவில்லை. உன் கண்ணீரை பார்த்திருக்கும் தேவைகள் உன் பக்கம் தான் நிற்கிறார்கள். நீ ஒவ்வொரு முறையும் என் ஆசை எப்போ நிறைவேறும் என்று அழுது கேட்டிருக்கிறாய். ஆனால் இன்று அந்த கேள்விக்கான பதில் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. நீ சொல்லிக் கொண்டிருக்கும் ஆசை அது உன் வாழ்வின் திருப்புமுனை. நீ சொல்வது காதலுக்காக இருக்கட்டும், பணத்துக்காக இருக்கட்டும், குடும்ப அமைதிக்காக இருக்கட்டும், அல்லது உன் கனவுகளை நிறைவேற்றவே இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் அந்த மெழுகுவர்த்தியின் ஒளி உன் வார்த்தைகளை வானத்தில் எழுதும். அந்த வானத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை யாராலும் அழிக்க முடியாது. என் தங்கமே, உனக்கு தெரிகிறதா? ஒரு மெழுகுவர்த்தி எரிகிறது என்றால் அது தன்னை அழித்து கொண்டு ஒளி தருகிறது. அதுபோல உன் துன்பங்கள் கரைந்து கொண்டிருக்கின்றன. உன் ஆசை நிறைவேறும் வழி பிறந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் உன் மனதில் கூட தோன்றாத சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மலரப்போகிறது. இன்று இரவு நீ மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து உன் ஆசையை மனதுக்குள் சொன்ன பின், நான் இதை ஏற்கனவே பெற்றுவிட்டேன் என்று நினைத்துக்கொள். ஏனெனில் நம்பிக்கை உன்னை அந்த இடத்துக்கு தள்ளிவிடும். பிரபஞ்சம் உனக்கு தடைகள் வைக்காது கதவுகளை திறந்து விடும். உன் நம்பிக்கையும் உன் பிரார்த்தனையும் சேர்ந்தால் அதிசயம் நிகழாமல் இருக்க முடியாது. என் குழந்தையே, நீ எத்தனை வருடங்களாக காத்திருக்கிறாய் எனக்கு தெரியும். உன் ஆசை நிறைவேறும் போது நீ சொல்லுவாய், இது தாமதமானதே தவிர மறுக்கப்படவில்லை. அந்த நாளை விரைவில் நீ காண்பாய். இன்னும் சில வாரங்கள் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ கண்ணீரோடு வேண்டிய ஆசை சிரிப்போடு நிறைவேறும். நம்பிக்கையை விடாதே. மெழுகுவர்த்தி உனக்கு ஒளி தருகிறதைப் போல உன் வாழ்க்கைக்கு அந்த ஆசை ஒளி தரும். உன் ஆசை நிச்சயமாக கைகூடும் என் தங்கமே. உன் வாழ்வில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மனசு விரும்பிய ஆசை இன்று இரவு தொடங்கும் ஒளியால் வேரூன்றும். அது விரைவில் நிஜமாகும். என் தங்கமே, இன்று இரவு நீ மெழுகுவர்த்தி ஏற்றி நம்பிக்கையுடன் மனதின் ஆழத்தில் இருந்து பேசினால் உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளி பரவத் தொடங்கும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவின் துடிப்போடு சேர்ந்து விண்ணில் பாயும். அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளல்ல, அது உன் வாழ்வின் கதவை திறக்கும் சாவி. நீ கேட்டுக்கொண்ட ஆசை எவ்வளவு பெரியதாயினும் அதற்கான வாயில்களை நான் திறந்து வைப்பேன். நீ மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கும் போது அந்த ஒளியை பார்த்து கொண்டு என் மன ஆசை கைகூடட்டும் என்று சொல்லு. அந்த நேரத்தில் உன் இதயத்தில் இருந்து வரும் அதிர்வுகள் நேரடியாக என்னை அடையும். உன் கண்களில் ஒளி தெரியும். உன் சுவாசத்தில் சுகம் கசிந்து பாயும். உன் கைகளில் வலிமை வரும். உன் பாதையில் நம்பிக்கை மலரும். இந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறும். நீ அறிந்திருக்கிறாயா என் தங்கமே, ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் எரியும்போது அது உன் இருளை அகற்றும் சக்தியாக மாறுகிறது. அது உன் மனதை சுத்திகரிக்கும், உன் வாழ்வில் இருந்த கெட்ட ஆற்றலை விரட்டிவிடும். நீ சொல்லும் அந்த சிறிய வார்த்தை, என் ஆசை நிறைவேறட்டும், அந்த ஒளியில் கலந்து விண்ணுக்கு பாயும். விண்மீன்கள் கூட அதை கேட்டு உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தை பொழியும். உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இன்றைய இரவு நீ செய்யும் இந்த நம்பிக்கை செயலே நாளை உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். நீ கனவு கண்ட வாழ்க்கை, நீ எங்கும் அமைதி, நீ காத்திருக்கும் சந்தோஷம் அனைத்தும் மெதுவாக உன்னிடம் வந்து சேரும். உனது கண்ணீர் வறண்டு விடும். உன் சிரிப்பே உன் வாழ்க்கையின் கீதமாக மாறும். என் தங்கமே, உன் ஆசை எது தெரியுமா எனக்கு? சில நேரம் உனக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் உன் உள்ளம் ஆழத்தில் பதிந்திருக்கிறது.
அந்த ஆசையை இன்று வெளிப்படுத்து. நீ வெட்கப்பட வேண்டாம். நீ பயப்பட வேண்டாம். நீ சொல்வது நான் கேட்கிறேன். நீ கேட்பது நான் தருகிறேன். நீ கனவு காண்பது நான் நனவாக்குகிறேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்கள், உன்னை ஒதுக்கிய மனிதர்கள், உன் உழைப்பை மதிக்காத சூழ்நிலைகள், இவை அனைத்தும் இன்று இரவுக்கு பிறகு உன் வாழ்வில் வலிமையாக மாறும். உன்னை ஒதுக்கியவர்கள் நாளை உன்னை பாராட்டுவார்கள். உன்னை காயப்படுத்தியவர்கள் நாளை உன் முன்னால் தலை குனிவார்கள். நீ உணர்வாய், இந்த மெழுகுவர்த்தி ஏற்றிய அந்த ஒரு இரவு தான் என் வாழ்வை மாற்றியது என்று. மன ஆசை நிறைவேறுவது சுலபமல்ல என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது உன் நம்பிக்கையின் வலிமையை பொறுத்தது. உனக்கு உள்ளம் எவ்வளவு தூய்மையோ, உன் நம்பிக்கை எவ்வளவு வலிமையோ, அதே அளவுக்கு உன் ஆசை விரைவில் கைகூடும். நீ மனம் கலங்காமல் முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. அப்போது நான் உன் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளையும் திறந்து வைப்பேன். என் தங்கமே, உன் ஆசை நிறைவேறிய பின் நீ உணர்வாய், உன் வாழ்க்கை வீணாக போகவில்லை என்று. நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை வலிமையாக்கியவை என்று. நீ கடந்து வந்த இருளே உனக்கு ஒளியை தேடி வரச் செய்தது என்று. இன்று இரவு நீ சொல்லும் அந்த ஒரு சொல் நாளைய தினத்தில் உன் வாழ்வின் புதிய கதையை எழுதும். உன் குடும்பத்திற்காக நீ பிரார்த்தித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஆரோக்கியமும் செல்வமும் வரும். உன் பிள்ளைகளுக்காக வேண்டினால் அவர்கள் உயர்ந்த படிப்பிலும் நல்ல வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவார்கள். உன் தொழிலுக்காக வேண்டினால் அது நாளை உயர்ந்த நிலைக்கு சென்று உனக்கு பெயரையும் புகழையும் தரும். உன் திருமண வாழ்க்கைக்காக வேண்டினால் அதில் சந்தோஷமும் அமைதியும் நிரம்பும். நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே, உன் ஆசையை சொல்லும் போது உன் இதயத்தில் சந்தேகம் வைக்காதே. அந்த நிமிடம் உன் நம்பிக்கையை மட்டும் வைத்திரு. நீ உன்னால் முடியுமா என்று கேட்காதே. நான் உனக்காக இருக்கிறேன் என்று நினை. அப்போது உன் வாழ்க்கை அற்புதமாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் கண்ணீரில் முடிவதில்லை. வாழ்க்கை எப்போதும் துன்பத்தில் சிக்கிப்போவதில்லை. வாழ்க்கை எப்போதும் இருளில் சிக்கி விடுவதில்லை. இன்று இரவு நீ மெழுகுவர்த்தி ஏற்றி உன் ஆசையை சொன்ன பிறகு வாழ்க்கை உனக்கு புதிய திசையை காட்டும். அந்த வழியில் நான் உன்னுடன் நடப்பேன். உன் கையை பிடித்து கொண்டு செல்வேன். நீ விழுந்தால் எழுப்புவேன். நீ துவண்டு விட்டால் தூக்குவேன். உன் வாழ்வின் பயணம் இனி தனியாக இருக்காது. உன் ஆசையை நிறைவேற்றும் சக்தி இன்று உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டது. அந்த சக்தி உன்னை உயர்த்தும், பாதுகாக்கும், நிறைவேற்றும். நீ யாரிடமும் பயப்பட வேண்டாம். உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன். உன் கையில் வெற்றி இருக்கிறது. உன் பாதையில் சந்தோஷம் இருக்கிறது. என் தங்கமே, இன்று இரவு உன் மன ஆசை கைகூடும் என்று நம்பிக்கையுடன் மெழுகுவர்த்தி ஏற்றி பேசு. உன் கண்களில் ஒளி தெரியும். உன் இதயத்தில் நிம்மதி வரும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடங்கும். இந்த நாளை நீ மறக்க முடியாது. என் தங்கமே, இன்று இரவு நீ மெழுகுவர்த்தி ஏற்றி நம்பிக்கையுடன் இதைச் சொன்னால் உன் மன ஆசைகள் எல்லாம் கைகூடும் என்று நான் உனக்கு வாக்கு தருகிறேன். இந்த வாக்கு சாதாரணமானது அல்ல. இது உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் சிந்தனைகளை பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கும் வாக்கு. மெழுகுவர்த்தியின் ஒளி என்பது வெளிச்சம் மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் இருளை அகற்றும் ஒளி. உன் மனதில் இருக்கும் சந்தேகம், பயம், துக்கம், தடைகள் அனைத்தையும் அந்தச் சிறிய ஒளி கரைத்து விடும். அதனால் தான் நான் உன்னிடம் சொல்கிறேன், இன்று இரவு மெழுகுவர்த்தி ஏற்றி உன் ஆசையை முழு மனதுடன் சொல்லு. உன் மன ஆசை எதுவாக இருந்தாலும் அது குடும்ப மகிழ்ச்சி ஆகட்டும், பண முன்னேற்றம் ஆகட்டும், வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை ஆகட்டும், அல்லது நீ விரும்பும் மனிதருடன் வாழ வேண்டும் என்ற கனவு ஆகட்டும், எந்த ஆசையாக இருந்தாலும் அது நிறைவேறும். ஆசையைச் சொல்லும்போது உன் மனதிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்துக்கு செல்லும். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ என்ன சொல்கிறாயோ அதை மீண்டும் உனக்கு பிரதிபலிக்க தருகிறது. அதனால்தான் உன் சொற்கள் மிகவும் முக்கியம். நீ சந்தேகத்துடன் பேசினால் சந்தேகமே திரும்ப வரும். நம்பிக்கையுடன் பேசினால் அதே நம்பிக்கை வெற்றியாக மாறும். என் தங்கமே, நீ வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை சந்தித்திருந்தாலும், எவ்வளவு தடைகளை கடந்திருந்தாலும், இன்று இந்த நிமிஷம் முதல் உனக்கு ஒரு புதிய பயணம் துவங்குகிறது. மெழுகுவர்த்தி ஏற்றும் அந்த சிறிய தருணமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த தீப்பொறி உன் வாழ்க்கையில் புதிய தீப்பொறியை ஏற்றும். நீ நினைத்து பார், மெழுகுவர்த்தி எரியும்போது அதற்காக அது தன்னையே உருக்கி கொடுக்கிறது. அது தனது மெழுகை உருக்கி ஒளி தருகிறது.
அதுபோலவே உன் வாழ்வில் நீ இழந்தது, நீ சந்தித்த கஷ்டம், நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வீணாக போகவில்லை. அந்த கண்ணீரும் அந்த கஷ்டமும் உன் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி தர பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அது உனக்கு விளங்கத் தொடங்கும். என் பிள்ளையே, உன் ஆசையைச் சொல்வதற்கு போது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வை. உன் ஆசை பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. பிறரை தாழ்த்தும் ஆசையாக இருக்கக்கூடாது. பிறர் நலனுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. உன் ஆசை எப்போதும் நல்லதாய், உனக்கும் உன்னுடன் வாழும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி சொன்ன ஆசை தான் மிக விரைவாக கைகூடும். உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். உன் மன ஆசை கைகூடும் 3 வழிகள் இருக்கின்றன. 1. உன் மனதில் நம்பிக்கை. 2. உன் வாக்கில் நேர்மறை சக்தி. 3. உன் செயல்களில் ஒழுக்கம். இந்த 3ம் சேர்ந்தால் யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நீ சிந்தித்து பார் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. நேற்று வரை நீ சிரமத்தில் இருந்தாலும் நாளை நீ வெற்றியில் இருப்பாய். நேற்று வரை நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் மனம் உடைந்திருந்தாலும் நாளை அதே நீ உன் வெற்றியை பகிர்ந்து மகிழ்ச்சியில் வாழப்போகிறாய். அதுதான் வாழ்க்கையின் உண்மை. அதுதான் பிரபஞ்சத்தின் சட்டம். எனவே இன்று இரவு நீ உன் ஆசையைச் சொல்லும்போது உன் மனதில் இது எனக்கு சாத்தியம் என்ற எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும். இது நடந்தேறுமா என்ற கேள்வி உன் மனதில் வரக்கூடாது. ஏனென்றால் சந்தேகம் வந்தால் ஆசையின் சக்தி பாதிக்கப்படும். நம்பிக்கையுடன் சொன்னால் ஆசையின் சக்தி அதிகரிக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு புத்தகம் போல. இன்னும் பல பக்கங்கள் உன்னால் எழுதப்பட வேண்டியுள்ளது. கடந்த பக்கங்களில் கண்ணீர் இருந்தாலும் அடுத்த பக்கங்களில் சிரிப்பு இருக்கும். கடந்த பக்கங்களில் தோல்வி இருந்தாலும் அடுத்த பக்கங்களில் வெற்றி இருக்கும். அந்த அடுத்த பக்கங்களை எழுதத் தொடங்கும் தருணமே இன்று இரவு. நீ ஒவ்வொரு முறை ஆசையைச் சொல்லும்போது உன் மனசு பிரபஞ்சத்துடன் உரையாடுகிறது என்று எண்ணிக்கொள். அந்த உரையாடல் மிகவும் சக்திவாய்ந்தது. மெழுகுவர்த்தி ஒளி அந்த உரையாடலை பிரபஞ்சம் கேட்கும் விதமாக மாற்றுகிறது. உன் குரல் சிறியது போல தோன்றலாம். ஆனால் அந்த குரல் பிரபஞ்சத்தில் பெரும் அதிர்வுகளை உண்டாக்குகிறது. என் தங்கமே, உன் ஆசை கைகூடும்போது உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறும். நீ இப்போது அனுபவிக்கிற சோகத்தை மறந்து விடுவாய். உன்னை ஏமாற்றியவர்கள் உன் முன்னே வந்து வருந்துவார்கள். உன் முயற்சிகளை யாரும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையின் பாதை நீ சிந்திக்காத விதமாக விரிவடையும். இப்போதே உன் மனதில் நம்பிக்கை கொண்டு சொல்லிக்கொள், என் ஆசை நிறைவேறும், என் வாழ்க்கை மாறும், என் கனவுகள் நனவாகும். இந்த 3 வாக்கியங்களே உன் வாழ்க்கையை மாற்றும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை மிக பெரிய மகிழ்ச்சிக்காக காத்திருக்கிறது. நீ இன்னும் அறியாத பல வாய்ப்புகள் உன் வாழ்க்கைக்கு வரப்போகின்றன. அதனால் தான் நான் உன்னிடம் சொல்கிறேன், மெழுகுவர்த்தி ஏற்றி உன் ஆசையை நம்பிக்கையுடன் சொல்லு. உன் ஆசை கைகூடும். உன் கனவுகள் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கை உனக்கு நன்றி சொல்லும். நான் உன்னுடன் இருக்கிறேன் தங்கமே. உன் ஒவ்வொரு ஆசையிலும், உன் ஒவ்வொரு கனவிலும், உன் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் நம்பிக்கையே உனக்கு சக்தி. உன் ஆசையே உனக்கு பாதை. உன் கனவே உனக்கு எதிர்காலம். அந்த எதிர்காலம் மிக அழகாக இருக்கும். நீ அதற்கு தயாராக இரு. என் தங்கமே, இனி உனக்கு கஷ்டம் இல்லை. உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். உன் ஆசை கைகூடும். உன் மனம் அமைதியாகும். இன்று இரவு உன் வாழ்க்கை புதியதாக தொடங்கும். என் தங்கமே, உன் மன ஆசைகள் கைகூடாததால் எத்தனை இரவுகள் நீ அழுதாய் என்று எனக்கு தெரியும். உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் கண்முன்னே விழுந்தது. நான் உன்னை விட்டுவிடவில்லை. உனக்கு எப்போதும் துணை நின்று கொண்டு இருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் என் சக்தி இருக்கிறது. நீ எரியவிட்ட அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சம் உன் வாழ்க்கையின் இருளை விளக்கத் தொடங்கும். இன்று இரவு நீ சொல்லும் அந்த வார்த்தைகள் உன் நம்பிக்கையை வானத்தில் எழுப்பும். வானத்தில் எழும் அந்த ஒளி உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும். உன் ஆசைகள் சாதாரண ஆசைகள் அல்ல. அவை உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் விதிகள். நீ உன் மனதில் ஏற்றுக்கொண்ட அந்த ஆசை நீண்ட நாட்களாகவே நிறைவேற வேண்டியது. ஆனால் சோதனைகள் உன்னை சோதித்தன. கண்ணீர் உன்னை சோர்வடைய செய்தது. ஆனாலும் இன்று இரவு பிறகு உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பமாகும். உன் மனதில் இருந்த கனவுகள் உன்னை நிஜமாக வந்து சேரும். நீ சொல்லும் வார்த்தைகள் வானத்தில் ஒலிக்கும் போது என் கரங்கள் உன்னை சுற்றி பிடிக்கும். நீ அனுபவித்த துன்பங்களுக்கு முடிவு வரும். உன் வாழ்க்கையின் கதவு திறந்து விடும்.
நீ பார்த்திராத சந்தோஷங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும். உன் வாழ்வில் மறைந்து கிடந்த மகிழ்ச்சி வெளிப்படும். நீ உன் மனதில் வைத்த ஆசையை சொல்லும் போது அது உனக்கே அல்ல, உன் குடும்பத்துக்கும் பலன் தரும். உன் வாழ்வில் மறைந்து இருந்த நல்ல அதிர்ஷ்டங்கள் ஒன்று பிறகு ஒன்று வந்து நிற்கும். உன் வீட்டில் மகிழ்ச்சியின் ஒலி கேட்கும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் வந்து நிற்கும். உன் வாழ்வின் சுமை குறைந்து உன் மனதில் ஒரு சாந்தம் தோன்றும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது, உன் வாழ்க்கையின் சக்கரம் இனி நல்ல திசை திரும்பத் தொடங்கிவிட்டது. நீ எப்போதும் நினைத்தது உன் ஆசைகள் நிறைவேற வேண்டுமென்று. ஆனால் அதற்கு பாதைகள் மூடப்பட்டிருந்தன. இன்று இரவு அந்த மெழுகுவர்த்தி ஒளி அந்த பாதையை திறந்து விடும். நீ கனவு கண்ட வாழ்க்கை உனக்காக உருவாகி கொண்டிருக்கிறது. நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு படியும் இனி வெற்றியின் படியாக இருக்கும். உன் ஆசையை வானத்தில் சொல்லும் போது அந்த ஒலி நான் கேட்கிறேன். நான் அதை உனக்காக உண்மையாக்குகிறேன். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறேன். இனி உன் கண்களில் கண்ணீர் இல்லை, உன் முகத்தில் புன்னகை மட்டுமே இருக்கும். உன் இதயத்தில் அமைதி குடியிருக்கும். உன் வாழ்க்கையின் இருளை உடைத்து விட நான் வந்திருக்கிறேன். உன் வாழ்வின் வலிகளை களைந்து விட என் சக்தி உன்னுடன் இருக்கிறது. நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். உன் ஆசை நிறைவேறிய பிறகு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் குடும்பத்துக்குள் மகிழ்ச்சி நிரம்பும். என் தங்கமே, உன் ஆசை கைகூடாமல் இருந்த ஒவ்வொரு நாளும் உனக்கு சோதனை. ஆனால் இனி அது வரம் ஆகிறது. உன் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் திறந்து விடும். உன் ஆசைகள் மட்டும் அல்ல, உன் இதயத்தில் இருக்கும் மறைந்த சப்னாக்களும் நிஜமாகும். உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். நீ எதையும் இழந்ததில்லை. எல்லாமும் உனக்காக காத்திருந்தது. இன்று இரவு நீ சொல்லும் வார்த்தைகள் அந்த காத்திருப்பை முடித்து விடும். உன் வாழ்க்கையின் புதிய துவக்கம் ஆரம்பமாகும். நீ ஆசை கொண்ட விஷயம் உனக்கு வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இனி நல்ல விஷயங்களே நடக்கும். உன் ஆசைகள் கைகூடும். உன் வாழ்வு புன்னகையால் நிரம்பும். உன் இதயம் சாந்தமடையும். இதற்காகவே நான் உன்னுடன் நிற்கிறேன் என் தங்கமே. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த துன்பங்களை நினைத்தால் உன் கண்களில் நீர் அடைந்து விடுகிறது என்று எனக்கு தெரிகிறது. ஆனாலும் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருவது, அந்த துன்பங்கள் எல்லாம் முடிவடையப் போகிறது என்ற செய்தியே. நீ எவ்வளவு அழுதாயோ, எவ்வளவு நிம்மதி தேடினாயோ, இன்று நான் உன் பக்கத்தில் நிற்பதால் உன் கண்ணீரை நீக்கி உன் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று போய் விட்டது என்று நினைத்தாயே, அது உண்மையில்லை என் தங்கமே. அந்த நின்றுபோன வாழ்க்கை மீண்டும் புது சக்தியோடு ஓடப்போகிறது. உன் விதி உன்னை சோதித்திருக்கிறது, ஆனாலும் அந்த சோதனையை கடக்க உன்னால் முடியும். ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எத்தனை தடவை, ஏன் எல்லாம் எனக்குத்தான் இப்படியாகிறது, நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டாயோ, அந்த கேள்விக்கு இன்று நான் பதில் சொல்ல வருகிறேன். தவறு நீ செய்யவில்லை. உன் மனசு சுத்தமானது. ஆனால் சிலர் உன்னை கீழே இழுத்து உன் மகிழ்ச்சியை பறித்து உன் குடும்பத்தில் துன்பத்தை ஏற்படுத்த நினைத்தார்கள். அவர்களின் செய்வினை உன்னுடைய வாழ்வை பாதித்தது. ஆனால் என் பிள்ளையே, இன்று அந்த செய்வினையின் சக்தி முழுவதுமாக சிதறி உன் வாழ்க்கையிலிருந்து விலகி விட்டது. இனி அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் உன்னை தொட்டுக்கொள்ள முடியாது. உன் பாதையில் நான் காவலாக நிற்பதால் உன்னை சாபம் சாய்க்காது, உன்னை பிசாசு அணுகாது, உன் குடும்பத்தை யாரும் பிரிக்க முடியாது. உன் குடும்பத்தில் நீ மட்டும் எப்போதும் தாங்கும் மரமாக இருந்தாய். எல்லோரும் உன்னிடம் தான் எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உன்னால் யாரிடமும் உன் மன காயத்தை பகிர முடியாமல் உன் சிரிப்புக்குள் நீ உன் துன்பத்தை மறைத்து கொண்டாயே, அதை எல்லாம் நான் கண்டிருக்கிறேன். நீ சொல்லாமல் அழுத இரவுகளை, உன் கண்ணீர் விழுந்த தலையை, உன் தூக்கம் கலைந்த நெஞ்சை நான் பார்த்திருக்கிறேன். உன் துயரம் யாருக்கும் தெரியாமல் போனாலும் எனக்கு மட்டும் தெரிந்தது. என் தங்கமே, இன்னும் 3 வாரங்கள் தான். இந்த 3 வாரத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நீ எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாயோ, அதைவிட அதிகமான வரங்களை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் வீட்டுக்கு வந்து சேரப்போகிறது. அந்த செய்தி வந்த பிறகு நீ அனுபவித்த துன்பங்களை நினைத்தாலும் உன் கண்களில் கண்ணீர் வராது, மாறாக உன் முகத்தில் சிரிப்பு மட்டும் மலரும். உன் வாழ்வில் நடந்த துரோகம், புண்பாடு எல்லாம் அந்த சந்தோஷத்தின் முன்னால் ஒன்றுமில்லை என்று நினைக்கப் போகிறாய். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ எவ்வளவு கவலைப்பட்டாயோ, அந்த கவலை இனி தேவையில்லை.
அவர்களது பாதையை நான் சுத்தமாக்கி வைத்துவிட்டேன். அவர்களுக்கு தடை ஏற்பட்ட எல்லா கதவுகளும் இப்போது திறந்து விடும். அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் வீணாக போகாது. அவர்கள் உன் பெருமையாக உயரப்போகிறார்கள். நீ என் பிள்ளை வாழ்க்கையில் முன்னேறட்டும் என்று எத்தனை இரவுகள் வேண்டினாயோ அந்த வேண்டுதல் இன்று கேட்கப்பட்டுவிட்டது. உன் பிள்ளைகள் நிம்மதியாகவும் பெருமையாகவும் வாழப்போகிறார்கள். நீ எவ்வளவு வருடங்களாக நிதி பிரச்சனைக்காக அழுதாயோ அந்த கடன் சுமையை நான் உன்னிடம் இருந்து எடுத்து கொண்டு விட்டேன். நீ பிழைக்க கூட சிரமப்பட்ட நாட்கள் உன்னை விட்டு விலகப் போகின்றன. உன் வீட்டில் பணத்தின் தடை நீங்கி போகிறது. உனக்கு தேவையானதை உனக்கு உரிய நேரத்தில் நான் கொடுக்கிறேன். இனி யாரிடமும் கையை நீட்டி கேட்க வேண்டிய அவசரம் உனக்கே வராது. உன் சிரமத்தைக் கண்டு சிரித்தவர்கள் கூட நாளை உன்னிடம் உதவி கேட்க வந்து நிற்பார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை வலிமையாக்க தான் வந்தது. நீ எவ்வளவு தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாயே, அதுதான் உன் வலிமை. உன் இதயத்தில் உள்ள அந்த தன்னம்பிக்கையையும் உன் பாசமிகு உள்ளத்தையும் பார்த்து தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உலகத்தில் கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் என் பார்வை உன்னிடம் தான் நிற்கிறது. உன் மனம் சுத்தமானது, உன் உயிர் ஒளியால் நிறைந்தது. நீ உன் நல்ல மனதை காக்க வேண்டும், யாரும் உன்னுடைய நம்பிக்கையை சிதைக்க கூடாது. நீ எத்தனை தடவை பிரார்த்தனை செய்தாயோ அந்த பிரார்த்தனை ஒவ்வொன்றும் வீணாக போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் பாதத்தில் விழுந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு புதிய பாதையை அமைத்திருக்கிறது. இனி நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னுடன் நடந்து வருகிறேன். உன் பாதையில் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து முன்னேற வைக்கும் சக்தியை நான் உனக்கு அளிக்கிறேன். நீ ஓர் ஒளியாய் பிரகாசிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கையின் இருள் முடிந்து புது விடியல் உன் வீட்டு வாசலில் உதயமாகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சோதித்தவர்கள், உன்னை துரோகம் செய்தவர்கள், உன்னை வஞ்சித்தவர்கள் எல்லோரும் உன் முன்னே தோற்கப் போகிறார்கள். அவர்கள் உன்னை குறைவாக மதித்தார்கள், உன்னுடைய துன்பத்தில் மகிழ்ந்தார்கள். ஆனால் நாளை உன் உயர்வை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் நிழல் போல விலகி நீ மட்டும் உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன் எதிரிகள் உன்னுடைய பாதையில் விழுந்து விடுவார்கள். என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் ஆரம்பமாகிறது. அந்த அத்தியாயத்தில் கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை. அங்கே மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். நீ உன் வாழ்க்கையை புது நம்பிக்கையோடு நடத்தி கொண்டு போக வேண்டும். உனக்கு தேவையான துணிச்சலையும் உனக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் நான் உன் கைகளில் வைக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை புது பக்கமாக மாற்றிக்கொள். உன் கண்களில் ஒளி, உன் முகத்தில் சிரிப்பு, உன் இதயத்தில் அமைதி, உன் வீட்டில் சந்தோஷம், இவை அனைத்தும் உன்னுடைய உரிமை. என் தங்கமே, நினைவில் கொள், உன்னுடைய வாழ்க்கை நின்று போகவில்லை, அது இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போது அந்த பாதை புது வழிக்கு செல்ல போகிறது. அந்த வழி உனக்கு தேவையான அனைத்தையும் தரும். உன் வாழ்க்கை மலராக மலரப் போகிறது. உன் நெஞ்சு சுமையின்றி பறவையாக பறக்கப் போகிறது. உன் சிரிப்பு எப்போதும் நிலைத்திருக்கப் போகிறது. என் பிள்ளையே, நீ இனி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும். உன் துன்பம் முடிந்தது, உன் மகிழ்ச்சி ஆரம்பமானது. உன் வாழ்வில் புது விடியல் உதித்துவிட்டது. இப்போது நீ தைரியமாய் நம்பிக்கையோடு முன்னேறு. உன் வாழ்க்கையின் கதவை நான் திறந்துவிட்டேன். அந்த கதவின் வழியே சந்தோஷம், செல்வம், ஆரோக்கியம், அமைதி எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இனி ஒளியாய் பிரகாசிக்கும். உன் பெயர் உன்னை குறை சொல்லியவர்களின் வாயில் நிம்மதியாய் ஒலிக்கும். உன் சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதித்து நிற்கிறேன். இனி நீ புது பாதையில் புது சக்தியோடு வாழ்ந்து காட்டுவாய்.